இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உலகோர் என்னை நேருகி பலமாயுத்தம் செய்திடினும் நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நானிலத்தில் நாதா வெல்லுவே தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கிறேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறாங்களா? அந்த போராட்டத்திற்கு முடிவே என்று யோசிக்கிறீங்களா? அல்லது விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய், அவர்கள் இல்பொருளாவார்கள். என்ன சொல்கிறது? ஒரு நாள் வரும், கர்த்தர் அவர்களை உன் எல்கையை விட்டு அப்புறப்படுத்துவார். தேடி பார்த்தாங்க கூட அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழல், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இங்க போராடிட்டே இருக்கிறாங்க, விரோதமாக பண்றாங்கன்னு புலம்பலாம். கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். இயேசு பூமியிலே பிறந்த நாட்களில் நீங்கள் அதில் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 2 அதிகாரம் 13 வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே தோண்டி, பிள்ளையும் அவன் தாயும் எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு போய்விட, நீ பெத்லகேமில் இருக்காதே, அந்த பிள்ளையை ஏரோது கொல்லும்படியா வகை தேடுகிறான் சொல்லி எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. உடனே எகிப்துக்கு போய்விட்டார்கள். பாருங்கள், அங்கு அவ்வளவு பெரிய போராட்டம். திருப்பி கொஞ்ச நாள் காலங்கள் போன உடனே அந்த கொல்லணும் நினைத்த ஏரோதுடைய வாழ்க்கையை ஓட்ட முடிகிறது. மீண்டும் ஆண்டவர் பேசுகிறார், மீண்டுமாய் உன்னுடைய தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு போ. பாருங்கள் எவ்வளவு அழகாய் நடத்துகிறார். அந்த குழந்தையை கொல்லும்படியாய் வகை தேடினவன் இல்லை, தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் ஆண்டவருடைய நடத்தல். சில நேரம் நம்ம பொறுமையாக இருக்க சொல்லுவாரு, சில நேரம் சில இடத்துல அமைதியாய் பதுங்கி இருக்கவும் சொல்லுவார். அதை நாம் செய்ய வேண்டும். அதை செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நாம் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவு அப்புறப்படுத்தி விடுவார். ஒவ்வொரு நாளும் டெய்லி போராடிட்டு இருக்கிறோம். டெய்லி இவங்க வேணுண்டே சண்டை இழுக்கிறாங்க, வேணுண்டே பிரச்சனை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்ற இடத்துல என் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாரு. அவர்கள் வேற எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்கிற அளவுக்கு காரியங்களை ஏற்படுத்தி விடுவார். ஒரு அருமையான கர்த்தருக்கு பயந்த குடும்பம், அவங்க விவசாயத்தை சார்ந்து வாழ்றாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயம் தான் சொல்லுவாங்க. அது ஏத்தாப்புல இருக்கிறவர் எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்தோட சண்டை, எங்க போனாலும் சண்டை, இயற்கை பிரச்சனைகளை, குடும்பத்திற்கு குடும்பம் டெய்லி சண்டைனால இந்த அருமையான கர்த்தருக்கு பயந்த குடும்பம் அந்த தாய் சொன்னாங்க, பிள்ளைகளை பார்த்து, கணவனை நீங்க எந்த விதத்திலும் அவசரப்பட்டுறக்கூடாது, நீங்க ஏத்து பேசாதீங்க, நீங்க பதில் சொல்லாதீங்க, நம்ம வேலை உண்டு வருவோம். அவங்க டெய்லி நம்மள முகாந்திரம் எல்லாம குற்றம் கண்டுபிடிச்சு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க, நம்ம ஜெபிப்போண்டு ஜெபத்துல வைப்பாங்களாம். பொறுமையோடு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் யுத்தம் தான். ஆனா பொறுமையோடு இருந்ததுனால கர்த்தர் அதை பார்த்தாரு. தெல்லு பிரச்சனை எல்லாம் ஓயாதான்னு சொல்லி இருந்தவங்க பார்த்ததான் அவங்க என்ன பண்ணாங்க, பக்கத்து எல்கையில் உள்ளவங்க அந்த மனிதர் சண்டை போட்டுட்டே இருந்தாங்களாம். சண்டை போட்டதுல என்னாச்சு, அந்த சண்டை ஒரு கொலையில போய் முடிந்து விட்டது. உடனே என்ன நடக்கும், கொலை பண்ணிட்டோமே, நம்ம குடும்பம் கொலை குற்றத்துல மாட்டிட்டே சொல்லி ஒவ்வொரு நாளும் சண்டை போடுற அந்த குடும்பமே ஓடி போய் பதுங்கி கொண்டது, எங்கேயோ மறைந்து விட்டது. போலீசார்களோட தேட ஆரம்பித்தார்கள். தேடி தேடி அப்படியே போய் கண்டுபிடித்து எங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையே வேற மாதிரி போய்விட்டது. பாருங்கள், இந்த அருமையான குடும்பம் கர்த்தருக்கு பயந்து பொறுமையோடு கூட இருந்தார்கள். இவர்களோடு போராடினவர்கள் அங்கு இல்லை, இவர்களோடு யுத்தம் பண்ணின அந்த குடும்பம் அங்கு இல்லை. சமாதானமாய் தங்களுடைய வேலையை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு ஒருவேளை நமக்கு பிரச்சனை கொடுக்கிறவங்க அவங்களுக்கு வேறொரு விதத்துல கர்த்தர் பிரச்சனை கொடுப்பார். எப்போ? நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காரியங்களை சொல்லும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன்னோடு போராடினவர்களை, யுத்தமணிகளை தேடியும் காணாதிருப்பாய், அவர்கள் இல்பொருளாவார்கள். நாம் என்ன செய்கிறோம்? நாமும் பதிலுக்கு பதில் செய்வோம் என்று சொன்னால், நானும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து மாம்சத்திலே போராடினால் நமக்கு ஜெயம் கிடைக்காது. ஆண்டவர் யுத்தம் பண்ண முடியாது. ஆண்டவர் கரத்துல கொடுத்து யுத்தம் பண்ண முடியாது கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளுக்கு நினைவு கூறுங்க. விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் எழும்பி இருந்தால் என் தேவன் இந்த நாளில் அவர்களோடு நீர் யுத்தம் பண்ணி
அவர்களை அப்புறப்படுத்தி தேடியும் காணாத பண்ணி சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் இல்பொருளாவார்கள் சொன்ன வார்த்தையின்படியே மாற்றி போட்டு பிள்ளைகள் இருக்கிறவங்க ஒரு பெரிய மாற்றத்தை விடுதலையும் கொடுங்கப்பா. பெரிய நன்மைகளை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை போதும். ஐயோ, என்ன பிரச்சனை கொண்டு வர போறாங்களோ, என்ன பண்ண போறாங்களோ, என்ன நடக்க போதோன்னு சொல்லி திகிலோடு பயத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றி இந்த நாட்கள்ல எந்தெந்த காரியங்கள் பிள்ளைகளுக்கு அச்சுறுத்தலாய் எந்தெந்த இடங்கள்ல பாதிப்புகள் இருக்கிறதோ இன்று வல்லமையின் கரம் நீட்டப்பட்டு அற்புதங்கள் நடக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். துதிக நம்ம ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். விரோதமாய் போராடுகிறவர்கள் யுத்தம் பண்ணுகளை தேடியும் காணாதிருக்கிற அளவுக்கு அவர்களை துரத்துவார். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஒரு வழியாய் எதிரி ஓடி வந்தா 7 வழியாக துரத்திடுவி. ஒரு வழியாய் எதிரி ஓடி வந்தா 7 வழியாக துரத்திடுவி. 7 வழியாக துரத்திடுவி. எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம்.